சிபி, என்னாச்சு சிபி? சிபி, சிபி, உங்களுக்கு ஒண்ணு இல்ல சிபி. எப்படி சிபி, எப்படி இங்க வந்தீங்க? சிபி, என்னாச்சு சிபி? சிபி, என்னாச்சு சிபி? எப்படி இங்க வந்தீங்க? பாத்து பாத்து. மேடம், மொத்த பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. சாரை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ரொம்ப வீக்கா இருக்காரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். சார், என்னதான் நாங்க அவரை தேடி வந்திருந்தாலும் நீங்க தான் சார் அவரை காப்பாத்திருக்கீங்க. பெரிய விஷயம் சார் இது. ப்ரோ, நாங்க கூட ஆரம்பத்தில் உங்க தப்பா தான் நினைச்சோம். உங்க கூட சண்டையெல்லாம் வேற போட்டோம். ஆனா இப்போ உங்களாலதான் சிபியை காப்பாற்ற முடிஞ்சுச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. நான் இப்போ கூட எதையும் எதிர்பார்த்துலாம் இதை செய்யலை. ஒரு மனிதாபிமானம், அதுக்காக தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வர்ஷினியோட அண்ணன். அவருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுட்டு என்னால் ஒதுங்கி போக முடியல. தமிழ், உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் கிளம்புறேன். கேடி, சேது, பார்த்துக்குங்க. சிபி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மச்சான் ஓகே தானடா? நான் ரொம்ப பயந்துட்டேன் சிபி. சிபி, அம்மா, அண்ணா. அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, அழாத. அம்மா, அழாதம்மா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்ச நேரத்துல எங்களோட உயிரே போச்சுடா. எப்படிடா, எப்படி, என்ன நடந்துச்சு? யார் கடத்துனாங்க? எதுக்கு கடத்துனாங்க? தெரியலம்மா. சிபி, அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம்டா. உன்னை எங்கெங்க தேடணும் தெரியுமா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஜனாமா, அத்தானை வச்சிருந்த இடம் ரொம்ப ரிஸ்கான இடம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அத்தானோட உயிரே போயிருக்கும். தமிழ் சிஸ்டர் தான் உயிரை பணைய வச்சுதான் அத்தானை காப்பாத்தினாங்க. தமிழ் சிஸ்டருக்கு நாம காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோமா. இது நம்ம என்னைக்குமே மறக்க கூடாதுமா. சரி, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. மா, அழாதம்மா. உன் பிள்ளைக்கு ஆயுசு கெட்டி. அப்பெல்லாம் ஈஸியா யாரும் உன் பிள்ளைய தொற்ற முடியாதுமா. பா, என்னப்பா இது? இன்னும் உங்க கூட வாழ்றதுக்கு நிறைய இருக்குப்பா. அவ்வளவு ஈஸியெல்லாம் போயிட மாட்டேன்ப்பா. டேய் சிபி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா. சிபி, உன்னை கடத்தினது யாரு? ஏதாவது தெரியுமா? ஏதாவது நினைவு இருக்கா? இல்ல ஜானு, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. கிட்டத்தட்ட 2 நாளா நான் மயக்கத்துல இருந்திருக்கேன். ஜனமா, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன, எதிரிங்களுக்கா பஞ்சம்? ஆனா அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் நாம யாருன்னு அவங்களுக்கு காமிக்கலாம். மீனா, அத்தை, சிபிக்கு சாப்பாடு எடுத்து வை. அம்மா வேணாம்மா. ஜானு, நான் வர வழியில சாப்பிட்டு வந்துட்டேன் ஜானு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன் ஜானு. வரோம் ஜனமா. மாப்ள, நீ இல்லாத 2 நாள் இந்த வீடு வீடாவே இல்லடா. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம்டா. இனிமே நீ எங்க போனாலும் வந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் வரணும்.
சரியா? ம். உள்ள கூட்டி போமா. போங்க சிவி. என் மேல இவ்வளவு உயிரா இருக்கா? இந்த அன்புக்குலாம் நான் தகுதியானவனான்னு தெரியலையே. தமிழ் விடு தமிழ். அதான் காக்கிநாடாவே கதற விட்டியாமே. மினிஸ்டர்லாம் அலறிட்டாங்களாம். என்ன என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். பரவாயில்ல, உன் தாலிக்கு ஆயுசு கெட்டிதான் போல. என்ன சத்தியம் பண்ணுங்க, இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏய் தமிழ், என்னது இது? கையை விடு. எனக்கு 1000 வேலை இருக்கும். நான் பல இடத்துக்கு போவேன் வருவேன். அது எல்லாத்தையும் உட சொல்லிட்டு இருக்க முடியுமா? எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, ஆனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சத்தியம் பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களை விடவே மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க. சரி, சத்தியம். ம்? ம். தமிழ், இப்பாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல? உன்னை இப்படி அழுமுஞ்சியே பார்க்கவே முடியல. போரிங்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம். அழுகுதான் பெட்டர். சிரிப்பு நல்லா இல்ல. ம். இதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்கலாம். ஏய், நல்லா இல்ல. என்ன கிண்டல் பண்றீங்களா நீங்க? ஏய் தமிழ் வேணாம். வர்ஷினிக்காவது நிச்சயம் தான் நின்னு போச்சு. அது நின்னாலும் அவ கூட நிக்க நீ உட்பட நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா நீ சின்ன பொண்ணு தானே. கல்யாணமே நின்னு போய் கடனாகி உங்க அப்பா ஓடி போய் சொத்து பத்து எல்லாத்தையுமே இழந்து 2 தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு உங்க அம்மாவையும் வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. தமிழ், எப்படி தமிழ் சமாளிச்ச? உன் தைரியம் எனக்கு வருமானு எனக்கு சத்தியமா தெரியல தமிழ். நிச்சயம் நின்னதுக்கு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஏதோ துக்க வீடு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. வர்ஷினி அவ்வளவு ஃபீல் பண்றா. ஆனா நீ இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இவ்வளவு தைரியமா எப்படி தமிழ், எப்படி உன் லைஃபை ஃபேஸ் பண்ண? எல்லாத்தையும் இழந்தவளுக்கு மிச்சம் இருக்கிறது நம்பிக்கையும் தைரியமும் தானே. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வழி கிடைக்கும் நடந்து போலான்னு பல்ல கடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் என் தங்கச்சி அம்மா கூட சேர்ந்து அழுதுகிட்டே இருந்தேனா இன்னைக்கு நாங்க 4 பேர் உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம். அன்னைக்கே ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்போம். ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில முன்னாடி நடந்து வந்ததுனாலதான் என் வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு.